வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். காங்கேசன்துறை நாகப்பட்டினத்திற்கான சிரியா பாணி பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை நாகை இடையே கப்பல் போக்குவரத்து இன்று முதல் 28ஆம் திகதி வரை கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் மார்ச் 1ஆம் திகதி முதல் கப்பல் போக்குவரத்து வழக்கம் போல் நடைபெறும் என கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன்துறை துறைமுகம் வரை இந்தியா இலங்கை இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் சிரியா பாணி என்ற பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டது. பின்னர் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் பாதுகாப்பு காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன் தற்காலிகமாக சேவை நிறுத்தப்பட்டு மீண்டும் இந்த ஆண்டுக்கான கப்பல் போக்குவரத்து இம்மாதம் 22ஆம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் தமிழ்நாட்டில் 28ஆம் திகதி வரை பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு கப்பல் போக்குவரத்து தொடங்கி 4 நாட்கள் நடைபெற்ற நிலையில் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதானது பயணிகள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடமாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் மொழி மூலமான அரசு பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் கிழக்கு ஊவா மற்றும் சப்ரகமோ மாகாணங்களில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு நாளைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதுடன் குறித்த விடுமுறை நாளுக்கான கல்வி செயற்பாடுகள் 2025 மார்ச் 1ஆம் திகதி சனிக்கிழமை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த மாகாண ஆளுநர்கள் தெரிவித்துள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவுவின் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் இசாரா செவ்வந்தி என்பவரின் உருவத்திற்கு இடையான யுவதி ஒருவர் மத்துக்கம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் எதிர்வரும் 14ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 23 வயதான குறித்த யுவதி மத்துக்கம பகுதியில் உள்ள தமது வீட்டிற்கு அருகிலுள்ள வனப்பகுதியில் மறைந்திருந்த நிலையில் கைதாகியுள்ளார். குறித்த யுவதியின் கையடக்க தொலைபேசியை பரிசோதனை செய்வதற்காக நீதிமன்றத்திடம் உத்தரவை பெற்று அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான பாதையீட்டின் 2வது மதிப்பீடு 3/2 பெரும்பான்மை பலத்துடன் நேற்று நிறைவேற்றப்பட்டது. பட்ஜெட்டின் 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதையீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, பொதுஜன பெரமுன கட்சி, சர்வஜன அதிகாரம், ஐக்கிய தேசிய கட்சி என்பன பாதையீட்டுக்கு எதிராக வாக்களித்தன. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவும் வாக்கெடுப்பின் போது சபையில் இருக்கவில்லை. இதன்படி பட்ஜெட் மீதான 2வது வாசிப்புக்கு ஆதரவாக 155 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 21ஆம் திகதி வரை 19 நாட்கள் இடம்பெறவுள்ளது. 2025ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3வது இறுதியுமான வாக்கெடுப்பு மார்ச் மாதம் 21ஆம் திகதி வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள் அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த 32 மீனவர்கள் அவர்களின் அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் 5 படகுடன் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்ய இந்திய மீனவர்களை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த மீனவர்கள் உள்ளிட்ட இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களின் விடுதலையை வலியுறுத்தி தமிழ்நாடு ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள் நேற்றைய தினம் விசேட ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர். இதன்போது இலங்கை சிறைகளில் உள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி உபகரணங்களையும் விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கையை கண்டித்து காலவரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்து நேற்று 2வது நாளாகவும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இந்தோனேசியாவின் சுலவேசி தீவின் கடற்கரையில் இன்று அதிகாலை 6.1 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் காரணமாக உடனடி சேதமோ இழப்புகளோ ஏற்படவில்லை. அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலைய தரவுகளின்படி அந்நாட்டு நேரப்படி காலை 6:55 மணிக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் வானிலை ஆய்வு மையம் 6.0 ரெக்டர் அளவில் பதிவானதாகவும் இதனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு இடையிலான நேற்று நடைபெறவிருந்த பி குழுவுக்கான சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டி சீரற்ற காலநிலை காரணமாக நாணய சுழற்சி நடத்தப்படாமல் கைவிடப்பட்டது. பிற்பகல் 2:30 மணிக்கு ஆரம்பமாக வேண்டிய இப்போட்டி மழை காரணமாக கைவிடப்படுவதாக மாலை 5:30 மணிக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இப்போட்டி கைவிடப்பட்டதால் இக்குழுவில் இருந்து 4 அணிகளும் அரையிறுதிக்கு செல்வதற்கான வாயில் திறந்த வண்ணம் இருக்கின்றது. ஏ குழுவில் இருந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் ஏற்கனவே அரையிறுதியில் விளையாட தகுதி பெற்றுவிட்ட நிலையில் பி குழுவில் நிறைய போட்டி கைவிடப்பட்ட நிலையில் தென்னாப்பிரிக்கா 3 புள்ளிகளுடன் நிகர ஓட்ட வேக வித்தியாச அடிப்படையில் முதலிடத்திலும் ஆஸ்திரேலியா 3 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திலும் இருக்கின்றது. இங்கிலாந்தும் ஆப்கானிஸ்தானும் தலா ஒரு தோல்வியுடன் முறையே 3ஆம் 4ஆம் இடங்களில் இருக்கின்றன. இந்த 2 அணிகளும் லாகூரில் இன்று மோதவுள்ள நிலையில் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு அரையிறுதி வாய்ப்பு சற்று அதிகரிப்பதுடன் தோல்வி அடையும் அணி முதல் சுற்றுடன் வெளியேற வேண்டி வரும் எனவும் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய 2 அணிகளும் தங்களது கடைசி போட்டிகளில் முறையே இங்கிலாந்தையும் ஆப்கானிஸ்தானையும் வெற்றி கொண்டால் அரையிறுதிகளில் விளையாட தகுதி பெறும். தோல்வியடைந்தால் புள்ளிகளும் நிகர ஓட்ட வேகமும் அரையிறுதிக்கு செல்லும் அணிகளை தீர்மானிக்கும். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.